சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். போல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டான விழானா அது நம்முடைய பொங்கல் திருநாள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்படுகின்ற விழானா, கொண்டாடப்பட வேண்டிய விழானா அது நம்முடைய பொங்கல் திருநாள் விழா தான். ஏன்னா மதங்களை கடந்து ஜாதிகளை எல்லாம் கடந்து எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா நம்முடைய பொங்கல் திருநாள் விழா. உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற விழா பொங்கல் திருநாள் விழா. இயற்கைக்கு நன்றி சொல்லுகின்ற விழா நம்முடைய பொங்கல் விழா. அதனால தான் பொங்கல் திருநாளை தமிழ்நாடு முழுக்க திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த சென்னை வடக்கு மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சதுக்காக, அதிலும் என்னை அழைத்ததற்காக இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் மிகச்சிறப்பாக நடத்தக்கூடியவர், ஆற்றல் வாய்ந்தவர். இல்லை எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, மாவட்ட கழக பொறுப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய இளைஞர் அணியில் அவர் பயிற்சி பெற்றவர். அது என்ன பெருமையாக சொல்லணும்னா, நான் 2019 முதல்ல கழகத்தில் அவர் பொறுப்பு வாங்கி இளைஞரணி செயலாளராக தலைவர் அவர்களால் அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள் மாநில துணை செயலாளராக என்னை வழிநடத்தியவர் தான் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. இந்த அரங்கத்தை பார்க்கும்போது, இந்த விளையாட்டு திடலை பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஞாபகங்கள், நினைவுகள்லாம் வருகின்றது. எழும்பூரில் இருக்கக்கூடிய தொன்பாஸ்கோ பள்ளியில் தான் படித்தேன், பள்ளிக்கூட படிப்பாங்க தான் படித்தேன். அங்கே படிச்சிருந்தாலும் அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு என்ன அடிக்கடி கூப்பிட்டு வருவாங்க. பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த டான்பாஸ்கோ பள்ளிக்கு இந்த விளையாட்டு திடலில் பல முறை என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பள்ளி பருவத்தில் நான் விளையாண்டுருக்கேன். அந்த அரங்கத்தில் உங்களை எல்லாம் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை ஒட்டி சந்திப்பதில் உண்மையிலே மிகுந்த பெருமை அடைகின்றேன். என்னதான் இன்னைக்கு இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், இப்படி எத்தனையோ பொறுப்புகள் வந்தாலும் அதெல்லாம் என்றைக்கும் நிலைமையானது கிடையாது, நிலையானது கிடையாது. என்றைக்குமே எது நிலையானதுன்னா, இங்கே வந்திருக்க எங்களுடைய உங்கள் வீட்டை செல்ல பிள்ளையாக, பொறுப்பான செல்ல பிள்ளையாக நான் இருப்பேன். அந்த உரிமையோடு என்னோட உறவினரோடு சேர்ந்து, என்னோட குடும்பத்தை கூட சேர்ந்து இன்னைக்கு பொங்கல் விழாவை உங்களோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கின்றேன். இன்னைக்கு பொங்கலை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் பண்டிகை ஒட்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, நேற்று சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள். இதை முடிச்சுட்டு என்னுடைய தொகுதியில் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில் பொங்கல் நிகழ்ச்சி கலந்துக்க போயிட்டு இருக்கிறேன். இப்படி சென்னை இன்னைக்கு வடக்கு மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்கள்லையும், அனைத்து மாவட்டங்களையும் இன்னைக்கு பொங்கலை மிகச்சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு பக்கம் நம்ம கொண்டாடிட்டு இருந்தாலும், இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் இன்னைக்கு பொங்கல் நிகழ்ச்சி சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அனைத்து இறுதி ஆண்டு மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு மாணவர்கள் கையில் லேப்டாப்பை கொடுத்திருக்கிறார். 2019 அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறுத்தப்பட்ட திட்டம் இந்த லேப்டாப் திட்டம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாரு. மாணவர்கள், குறிப்பா மகளிர், அவங்களுடைய கைகளில் கரண்டியை பிடிக்கிட்டு எல்லாரும் படிக்கணும்னு புத்தகத்தை கொடுக்கணும்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். நம்முடைய தலைவர் புத்தகத்தை மட்டும் இல்லை, அவங்க இன்னும் மேலே நல்லா சிறப்பாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மடிக்கணினி லேப்டாப்பையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு மகிழ்ச்சி செய்தியாக தலைவர் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு அறிவிச்சாரு. நேற்று காலையிலிருந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் ரொக்க தொகையும் பொங்கல் சிறப்பு பரிசு, வேஷ்டி சேலை, சர்க்கரை, அரிசி, கரும்பு அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, ஆட்சி அமைச்சதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து இந்த 4.5 வருஷத்துல சிறப்பாக செஞ்சிருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள், முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து, நம்முடைய தலைவர் போட்ட கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகலிற்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம்.
இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா மகளிர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசமும் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் நம்முடைய மாநிலத்தை பார்த்து இந்த விடியல் பயண திட்டத்தை மற்ற மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டம் சொன்ன மாதிரி 10 லட்சம் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பசங்க காலையில் பள்ளிக்கூடத்திற்கு நேரம் தவறாம வரணும் படிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பார்த்தாது, உயர்கல்வி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்து படித்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாணவனாக இருந்தால் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம், மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மகளிர் 1,30,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வடசென்னை பகுதியில் மட்டும் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே 8000 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணேசபுரம் மேம்பாலம், கொடுங்கையூர் குப்பைமேட்டை சீரமைக்க 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயோமைனிங் அந்த வேலைகள், பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 3 முக்கிய கால்வாய்களுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர்கள், 23 கிலோமீட்டர் அளவுக்கு தொகுதி முழுக்க கழிவுநீர் கால்வாய் வசதி, முல்லை நகர் கண்ணதாசன் நகர் பகுதியில் 5 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையங்கள், மகாகவி பாரதியார் நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலக்கூடம். இது தவிர 5000 பேருக்கு பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இந்த ராயபுரம் பகுதியில் மட்டும். அது தவிர ஆர்கே நகர்லையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. இந்த 4 வருஷத்தில் எழில் நகரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம், ரூபாய் 20 கோடியில் 13 MLD கொள்ளளவு கொண்ட நீரேற்று நிலையம், சுண்ணாம்பு கால்வாயில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டையார்பேட்டையில் நவீன வசதிகளோடு புதிய பஸ் ஸ்டாண்ட், ஏஇ கோயில் பகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஆர்கே நகர் பகுதியில் மட்டும் பல திட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அதே மாதிரி ராயபுரம் தொகுதியிலும் பல்வேறு திட்டங்கள் நடந்திருக்கின்றது. செட்டித்தோட்டம் பகுதியில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கிழக்கு கல்லறை சாலை பகுதியில் 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய வீடுகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக அந்த திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. RSRM மருத்துவமனையில் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டான்லி மருத்துவமனையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போஜராஜபுரம் சுரங்கப்பாதை கட்டப்பட்டு வருது. இப்படி இந்த சென்னை வடக்கு மாவட்டத்தில் ஏராளமான பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த வடக்கு மாவட்டத்தில் மட்டும் இல்லை, வட சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினதால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலமாக, அதிக வளர்ச்சி அடைகின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு சாதனையும் பார்க்கும்பொழுது ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டை பார்க்கும்போது எரிச்சல் வருது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியையும் தர்றதில்லை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் தமிழ்நாடு எப்படி இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு வருதுன்னு இன்னைக்கு ஒன்றிய அரசு உட்கார்ந்துட்டு இருக்கு. எதையாவது ஒரு இடையூறுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு வருது. கல்வி உரிமை, நிதி உரிமை, மொழி உரிமை, 3த்தையும் தொடர்ந்து ஒன்றிய பாசிச பாஜக அரசு பயிற்சிட்டு இருக்கு. உதாரணத்திற்கு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய பாஜக அரசு சென்ற வருஷம் கொண்டு வந்தாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. மற்ற மாநிலங்கள்லாம் நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கிட்டாங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் சொன்னார் நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்க மாட்டேன். என்ன காரணம்? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருதத்தை எப்படியாவது நுழைக்கணும்னு இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, குலக்கல்வி திட்டம், நாம் ஒழிச்ச குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் மூலமா முயற்சி எடுக்குது. ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசு நிதியை பகிர்ந்து கொடுக்கணும். கல்வித்துறை நிதி மட்டும் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது 2500 கோடி ரூபாய். ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார்,
எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஒன்றிய அரசு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி, கல்வி நிதி, வரித்தொகை அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது. நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம்னு ஒன்றிய அரசு சொல்லிச்சு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்க 2500 கோடி கிடையாது, 10,000 கோடி கொடுத்தாலும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை என்னைக்கும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டோம். என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் மேல மீண்டும் இந்தி திணிப்பை நான் திணிக்க மாட்டேன், மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேல நான் திணிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு இப்படிதான் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக நம்முடைய காலை உணவு திட்டத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பார்த்து இந்த திட்டத்தை அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து நான் என்னுடைய மாநிலத்தில் நான் அறிமுகப்படுத்த போறேன். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை மிகச்சிறந்த திட்டம்னு சொல்லிட்டு போயிருக்கார். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்துறை முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டி அடுத்த ஆண்டிலிருந்து தெலுங்கானா மாநிலத்திலிருந்து நானும் இதே திட்டத்தை அறிமுகப்படுத்த போறேன்னு மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கார். இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா மற்ற மாநில முதலமைச்சர்கள் முதல்ல பார்க்கிறது தமிழ்நாட்டை தான். தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை ஏத்துக்கிறாரா இல்லையா, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முதலமைச்சராக இன்னைக்கு இந்தியாவிலே பாசிச சக்திகளுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன் ஒரு கொண்டு வந்தாங்க. இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆனா மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு சிறப்பா செயல்பட்டதுனால நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை 7 தொகுதிகள் குறைச்சு 32 ஆக்குவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதன்முறையா இதை வெளிக்கொண்டு வந்தார். இப்போ SIR திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கும் நாம தான் எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் நீங்க அத்தனை பேரும் களத்தில் இறங்கி இந்த கடந்த 40 நாட்கள் அந்த பணிகள் ஈடுபட்டிருப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல இந்த SIR திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, எப்படியோ சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பா மகளிர் பாஜகவுக்கு ஓட்டளிக்க மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு குறுக்கு வழியில அவங்களுடைய வாக்குகளை நீக்குவதுதான் இந்த திட்டம்னு, இந்த SIR திட்டம்னு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்தார். ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மூலமா இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு 97 லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில இருந்து நீக்கி இருக்கிறாங்க. சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதியில் மட்டும் 98,000 வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. RK நகர், ராயபுரத்திலேயே 90,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் மட்டும், ஒரு பெயர் கூட விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. கவனமா நம்முடைய பணிகளை நாம செய்ய வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களிடத்தில் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கான்னு நீங்க முதல்ல போய் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய வாக்குகள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய வாக்குகள்லாம் பெயர் பட்டியல், வரைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கான்னு முதல்ல போய் செக் பண்ணுங்க. வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கின்றது. கழகத்துடைய BLA டோக்கல் ஒவ்வொரு வீடாக போய் விட்டு போன பெயர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுடைய பெயரை மீண்டும் வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறதுக்கு அதற்கான விண்ணப்பங்களை கொடுங்க. உங்களுடைய வாக்குரிமையும் பொதுமக்களுடைய வாக்குரிமையும் நாம தான் இன்னைக்கு பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பாசிஸ்டுகள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர்றதுனால தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 4 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அடுத்து மோடி ரெகுலரா வருவார். இப்படி தேர்தலுக்குள்ள எப்படி ஒரு 5-6 முறை வருவார். வந்திருந்த உள்துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன பேசிட்டு போனார்னா, பீகார், மத்திய பிரதேசத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு ஓப்பனாவே சபதம் போட்டிருக்கிறார், சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார். யார் வேணா டார்கெட் வைக்கலாம், யார் வேணா இலக்கு வைக்கலாம். ஆனா தேர்தல் வந்தா மக்களுடைய அன்பை பெற்று, மக்களுடைய வாக்குகளை பெற்று வென்று காட்டப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க தான். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நிச்சயம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறப்போகுது. தமிழ்நாட்டு மக்கள்
ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பாசிச பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் நிச்சயம் மொத்தமா மீண்டும் நிராகரிக்கத்தான் போறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறார். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அடிக்கடி போவார், நிறைய வாட்டி திருட்டுத்தனமா போவார். சென்ற முறை அவர் போனது யாருக்குமே தெரியல, பத்திரிகைக்காரங்க சொல்லிதான் நமக்கே தெரிஞ்சது. ஏன்னா வண்டிக்குள்ள உட்காந்து 4 கார் மாத்தி மூஞ்ச மூடிட்டு போயிட்டு வந்தார். கேட்டா வேர்த்துச்சுன்னாரு. ஆனா இந்த முறை சொல்லிட்டு போறார், பத்திரிகைக்காரங்களாம் அழைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க, போன வாட்டி மாதிரி பண்ணிடாதீங்க, என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் அப்படின்னு இந்த முறை சொல்லிட்டு போயிருக்கிறார். முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்னு இன்னைக்கு அந்த வெளிப்படையா போறதுக்கான அந்த தைரியத்திற்கு வந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டுடைய பெருமைகளை உரிமைகள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடகு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு திமுகவை வீழ்த்துவேன்னு எடப்பாடி அவர்கள் திரு ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, சபதம் போட்டுக்கிட்டு இருக்காரு. திமுகவை அழிப்பென்னு புறப்பட்டவன் தான் அழிஞ்சு போயிருக்காங்களே தவிர திமுகவை தொட்டு பார்க்கறது கூட இன்னும் வரைக்கும் யாரும் கிளம்பி வர முடியாது. இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகளும் சேர்ந்து வருவாங்க. இவங்களை எல்லாம் களத்தில் எதிர்கொள்வதற்கு நாம தயாராக இருக்க வேண்டும். 4.5 வருஷத்துல ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயம் தலைவர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தது ஒருத்தராவது நம்முடைய திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஆட்சியுடைய திட்டங்களை பத்தி போய் நினைவுபடுத்துங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதை உறுதி செய்வதற்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அடிமைகளையும் அவங்களுடைய டெல்லி எஜமானர்களையும் நம்ம சேர்ந்து வீழ்த்தையாக வேண்டும். எனவே வர இருக்கின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய கைகளில் இன்னொரு 90 நாட்கள் தான் இருக்குது. இந்த 90 நாட்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர், இந்த 3 தொகுதியிலும் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி, சென்ற முறை அடைந்த வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்தாக வேண்டும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்க அத்தனை பேரும் அடுத்த 90 நாட்கள் களத்தில் இறங்கி நம்முடைய பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆர் டி சேகரன் அவர்களுக்கு மீண்டும் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை அமைத்து எனக்கு உங்களிடத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்து உங்களோடு சேர்ந்து இந்த தமிழர் திருநாள் பொங்கலை கொண்டாடுவதற்கான வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.